விஜய் கடந்த கரும் மரணங்களுக்கு பிறகு பாஜக வார்த்தையை பயன்படுத்திருக்காரா? பேசுவாரா? திருப்பரங்குன்றம் மலையில வந்து தர்கா இருக்கிறத இடமாற்றம் இடம்னு ஹெச்ராதா சொல்றாரு. அதை கண்டிக்க மாட்டார். அப்ப திரைப்படம் வேற, நிஜ வாழ்க்கை வேற. நமக்கு எதை பத்தியும் கவலை இல்லை. நமக்கு என்ன ஜனநாயகன் படம் பார்க்கிறோமா, பராசக்தி படம் பார்க்கிறோமா? இங்க திரை கவர்ச்சிக்கு பெரிய இது இருக்குது. விஜய் வர்றாரா, கூட்டம் வருது, வரும். விஜய் இல்ல, யார் வந்தாலும் வரும். ஜனநாயகம் படத்துல ஒரு காட்சி, விஜயை பார்க்க வந்து ஒரு பெரிய கூட்டம் வருது. வர்றப்ப வந்து அந்த கூட்ட நெரிசல்ல 40 ரூபாய் இறந்து போடுறாங்க. இறந்து போன விஜய் என்ன பண்றாரு, அடுத்த காட்சியில வண்டி எடுத்துட்டு வீட்டுக்கு போயிடுறாரு. இந்த நிலத்தோட அபரிமிதமான இயற்கை வளங்கள் சூறையாடப்படுது. என்ன செய்ய போறோம்? இன்னைக்கு ஆறுகள் எந்த அளவில் இருக்கு? தமிழ்நாட்டில் அத்தனை ஆறுகளையும் மணக்கொள்ளை நடக்காத ஒரு ஆறு உண்டா? அருகாமையில கேரளா இருக்குது, 44 ஆற்றுப்படுகை இருக்கு. ஆனா 44 ஆற்றுப்படுகையில எந்த ஆற்றுப்படுகையும் மண்ணை அள்ள முடியாது. கேரளா காங்கிரஸ் ஆண்டாலும் சரி, கம்யூனிஸ்ட் ஆண்டாலும் சரி, மண்ணை எடுக்க முடியாது. ஆனா தமிழ்நாட்டில் மண்ணை கொள்ளடிச்சு கொண்டு போறான். திமுக ஆட்சியில் சட்ட ஒழுங்கு சரியில்லை, அதிமுக போராடும். அதிமுக ஆட்சியில் சட்ட ஒழுங்கு சரியில்லை, திமுக போராடும். ஆனா என்றைக்காவது திமுக ஆட்சியிலே மணக்கொள்ளை இருக்கிறது, அதிமுக போராடிங்களை பார்த்ததுண்டா? அதிமுக ஆட்சியில மணக்கொள்ளை இருக்கு, திமுக போராடிங்களை பார்த்ததுண்டா? புதுக்கோட்டையை சேர்ந்தவர் ஐயா ஜகவர் அலி இந்த மணல் கொள்ளைக்கு எதிராக, வளக்கொள்ளைக்கு எதிராக போராடுறாரு. மாவட்ட ஆட்சியர்கிட்ட போய் மனு தர்றாரு. மனு கொடுத்துட்டு இந்த தேதியில போராட்டம் பண்ண போறோம் அறிவிக்கிறார். எந்த தேதியில போராட்டம் பண்ண போறோம் அறிவிச்சாரோ அதே தேதியில அவர் மேல லாரி ஏத்தி கொண்டான். இந்த நாட்டுல சட்டப்படி இருக்கக்கூடிய உச்சபட்ச தண்டனை தூக்கு தண்டனை. தமிழ்நாட்டில் கடைசி யாரை தூக்குல போட்டாங்க நினைவு இருக்கா? 1995ஆம் ஆண்டு ஆட்டோ சங்கர தூக்குல போட்டாங்க. 30 ஆண்டு ஆயிடுச்சு. இந்த 30 ஆண்டு காலத்துல யாரையும் தமிழ்நாட்டில் தூக்குல போடல. ஏன்? யாருமே குற்றம் பண்ணலையா? அப்ப கொலையாளியும் குற்றவாளியுமே கொல்ல கூடாதுன்னா எந்த தவறும் பண்ணாத அப்பாவி 13 பேரை தூத்துக்குள்ள கொண்டது யார்? வெள்ளக்கார ஆண்டப்ப கூவம் வந்து சாக்கடையில நதி, மதராசப்பட்டினம் படத்துல பார்த்துக்கலாம் நதி. லண்டன்ல புகழ்பெற்ற நதி தேம்ஸ் நதி. லண்டனின் தேம்ஸ் நதிக்கு இணையாக சொல்லப்பட்ட நதி கூவம். ஆனா இந்த திராவிட ஆட்சியில முற்றுமுழுதாக சாக்கடையாக மாறி நிற்கிறது. நாதஸ் ஊடகம் நடத்தக்கூடிய ஜனநாயகம்ங்கிற நிகழ்வில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிற சான்றோர் பெருமக்களே, கூடியிருக்கிற உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் எமது பணிவான வணக்கம். வெள்ளை ஏகாதிபத்திய ஆட்சி காலத்தில் இந்திய நாட்டைச் சேர்ந்த குடிமக்களும் ஆட்சி மன்றத்தில் பங்கேற்க வேண்டும் என்று மாண்டேகு செம்ஸ் போர்டு சீர்திருத்தம் கொண்டு வரப்பட்டது. அது கொண்டு வரப்பட்ட பிறகாக 1920 இந்தியாவோட முதல் பொது தேர்தல் நடைபெற்றது. அந்த தேர்தலில் எல்லோருக்கும் வாக்குரிமை இல்லை. யார் படித்தவங்களோ, யார் பட்டதாரியோ, யார் மிராஸ்தாரோ, யார் நிலக்கிழாரோ அவங்களுக்கு மட்டும்தான் வாக்குரிமை இருந்தது. அதே போல பெண்களுக்கு சுத்தமாக வாக்குரிமை இல்லை. அதற்கு பிறகு சுதந்திரம் பெற்று மக்களாட்சி நாட்டில் நாம் வாழ தொடங்கிய பிறகுதான் வயது வந்த எல்லோருக்கும் வாக்குரிமை என்று அந்த உரிமை வந்து உறுதி செய்யப்பட்டது. நாம் போராடி பெற்ற உரிமை சுதந்திரம், விடுதலை. அதே போல நாம் போராடி பெற்ற உரிமை தான் வாக்குரிமை. இந்த நாட்டில் எல்லோரும் சமம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு இடம் இருக்கிறது என்றால் அது வாக்கு செலுத்துகிற இடம் மட்டும்தான். இங்கே அனில் அம்பானிக்கும் ஒரு வாக்கு தான், அடித்தட்டு உழைக்கும் மகனுக்கும் ஒரு வாக்கு தான், பிரதமருக்கும் ஒரு வாக்கு தான், பிச்சைக்காரனுக்கும் ஒரு வாக்கு தான், எல்லோருக்கும் ஒரு வாக்கு தான். அந்த வாக்கின் மகத்துவத்தை, மதிப்பை நாம் உணர்ந்திருக்கோமாங்கிறதா நாம் எழுப்புகிற கேள்வி. ஏன்னா இந்த ஜனநாயக அமைப்பு முறையில் இன்னைக்கு வாக்கு விற்பனைக்கு வந்து விட்டது. வெளிப்படையாக வாக்கு காசுறாங்க. இதை எங்க சொல்லி தொலைக்கிறது? நீங்க யோசிச்சு பாருங்களேன். வரக்கூடிய இந்த தேர்தல், சட்டமன்ற பொது தேர்தல் 4 முனை போட்டி. இந்த 4 முனை போட்டியில் திமுக, அதிமுக 2 பேரும் திராவிட கட்சிகள் ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு செலவு செய்ய போகிற தொகை மிக குறைந்தது 20 கோடி. அதுவே கோயம்புத்தூர், மதுரை, திருச்சினா 50 கோடி. ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு செலவு செய்ய போற தொகை 50 கோடி. சாதாரணமா ஒரு சட்டமன்ற உறுப்பினரோட தொகுதி மேம்பாட்டு நிதி எவ்வளவு? வெறும் 15 கோடி தான். ஆண்டு ஒன்றுக்கு 3 கோடி, 5 ஆண்டுக்கு சேர்த்து 15 கோடி. அப்ப 5 ஆண்டுக்கு சேர்த்து அவன் செலவு செய்ய போற தொகையை வந்து 15 கோடி தான். ஆனா 30 கோடி 40 கோடி போட்டு ஏன் சட்டமன்ற உறுப்பினர் ஆகணும்?
ஏன்னா அவன் சேவை செய்ய வரல, கொள்ளையடிக்க வர்றான். அப்ப இந்த அமைப்பு முறையை முற்றுமுழுதாக பிழையா இருக்கிறது. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் நமக்கு தெரியும், விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் தெரியும், ஆற்கரைகள் இடைத்தேர்தல் தெரியும். எல்லா இடைத்தேர்தல் என்ன நிலைமை? வெளிப்படையா வாக்கு காசு தந்தாங்க, காசு கொடுத்தாங்க, பரிசு பொருள் கொடுத்தாங்க, எல்லாத்தையும் செஞ்சாங்க. அப்ப எங்க ஜனதாக இருக்கும்? காசு கொடுத்து வாக்களை பெற்றுவிட முடியும் என்கிற நிலை உருவானா, காசு மூலமா தான் ஒரு ஆட்சி அமையுங்கிற நிலை உருவானா, எங்க நல்லாட்சிக்கு மதிப்பு இருக்கும்? எங்க உண்மையான மக்களாட்சி மலரும்? அப்ப இங்க அடிப்படை அமைப்பு முறையே ஊழல் நிறைந்ததாக மாறிவிட்டது. நபிகள் சொல்றாங்க, நபிகள் நாயகம் லஞ்சம் கொடுப்போர் மீதும் வாங்குவோர் மீதும் இறைவனின் சாவு உண்டாகட்டுங்கிறார். அவரே சொல்றாரு, ஒரு காலம் வரும், அந்த காலத்தை நேர்மையோடு வாழ்வது என்பது நெருப்பு துண்டுகளை கையில் வைத்திருப்பதற்கு ஒப்பாங்கிறார். உன்னால நேர்மையா வாழ முடியாதரா? நெருப்பு துண்டை கையில் வச்சிருந்தா எப்படி கீழே போட்டுருவியோ அதே போல நேர்மையோடு வாழ்ந்தால் நேர்மையை விட்டு விடுவாங்கிறார். அவர் சொன்ன காலம் இந்த காலம்தான். இங்க நேர்மையா உண்மையா ஒருத்தன் உழைக்கிறானா அவனை இந்த ஊர் சொல்லும், உலகம் சொல்லும், உழைக்க தெரியாதவன், தானும் படுக்க மாட்டான், தள்ளியும் படுக்க மாட்டான். ஒருத்தன் ஊரடிச்சு உலையில போடுவான். மகராசன் என்னமா வாழ்றான் பாடுறா, வாழ்ந்தா அவனை மாதிரி வாழணும். அப்ப என்ன, இந்த அநீதிகளை சகித்து கொண்டு வாழ பழகிட்டோம். அடிமை ஆட்சியில, வெள்ளக்கார ஆட்சி காலத்தில் ஜாலியன் வாலாபாக் படுகொலை அன்னைக்கு வந்து ரவுலட் சட்டம்ங்கிற அடக்குமுறை சட்டம் பாய்ச்சப்படுது. யாரை வேணாலும் விசாரணை இல்லாம எவ்வளவு நாட்கள் வேண்டுமானாலும் சிறைப்படுத்தலாம்ங்கிற கொடுங்கோல் சட்டம் ரவுலட் சட்டம். அந்த ரவுலட் சட்டத்துக்கு எதிராக பஞ்சாப் மாநிலத்தில் ஜாலியன் வாலாபாங்கிற இடத்துல மக்கள் ஒண்ணு கூடுறாங்க. அப்படி ஒண்ணு கூடிய மக்கள் மீது ராணுவத்தை கட்டவிழ்த்து விட்டு ஜெனரல் டயர் உத்தரவு போட்டு ஆயிரக்கணக்கான பேரை கொண்டான். அது வரலாற்றில் ஜாலியன் வாலாபாக் படுகொலை என்று கருப்பு பக்கங்கள் எழுதப்படுது. அந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலை முடிஞ்சு 100 ஆண்டுகளை கடந்துட்டோம். 100 ஆண்டுகளை கடந்த பிறகு எந்த இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த வெள்ளைக்காரன் சுட்டுக் கொன்றானோ அதே இங்கிலாந்து நாட்டின் பார்லிமெண்டத்திலே இன்றைக்கு இருக்கக்கூடிய நவீன தலைமுறை மன்னிப்பு கேட்குது. ஜாலியன் வாலாபாக்களை எங்கள் முன்னோர்கள் தவளிச்சுட்டாங்க, அது பேரவலம் நடந்திருக்க கூடாது என்று இன்றைக்கு வளர்ந்திருக்கிறாங்க. ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு வருத்தம் தெரிவிக்கிற அதே வேளையில 2018ஆம் ஆண்டு தூத்துக்குடியில் துப்பாக்கி சூடு, மண்ணின் மக்கள் 13 பேர் துள்ள துடிக்க கொலை செய்யப்பட்டாங்க. கொலை செய்ய அளவுக்கு அவங்க செஞ்ச பாவம் என்ன? என்ன பாவம்? இந்த நாட்டில் சட்டப்படி இருக்கக்கூடிய உச்சபட்ச தண்டனை தூக்கு தண்டனை, சட்டப்படி. தமிழ்நாட்டில் கடைசி யாரை தூக்கில போட்டாங்க நினைவு இருக்கா? யாருக்கா தெரியுமா? 1995ஆம் ஆண்டு ஆட்டோ சங்கரை தூக்கில போட்டாங்க. 30 ஆண்டு ஆயிடுச்சு. இந்த 30 ஆண்டு காலத்தில் யாரையும் தமிழ்நாட்டில் தூக்கில போடல. ஏன்? யாருமே குற்றம் பண்ணலையா? கொலை நடக்கலையா? வன்கொடுமை நடக்கலையா? அநீதி நடக்கலையா? நடந்தது. நடந்தாலும் சரி, நீதிமன்ற பரிபாலன அமைப்பு முறையின்படி, சட்டத்தின்படி ஆயுள் தண்டனை வேண்டாம், அவனை கொல்ல வேண்டாம் அப்படின்னு சட்டமே சொல்லுது. அப்ப கொலையாளியும் குற்றவாளியுமே கொல்ல கூடாதுன்னா எந்த தவறும் பண்ணாத அப்பாவி 13 பேரை தூத்துக்குள்ள கொன்னது யார்? யாரு? அதிமுக ஆட்சி. நாம் வரி செலுத்தி வாக்கு செலுத்தி தேர்ந்தெடுத்த இந்த அமைப்பு முறையில மேலே ஏறி நம்மளை கொள்றான். எந்த தூத்துக்குள்ள நம் பாட்டன் வாவுசி பாடுபட்டான விடுதலைக்காக அதே தூத்துக்குடியில விடுதலை பெற்ற பிறகு சுட்டு கொலை செய்யறோம்னா இந்த நாடு எங்க போயிட்டு இருக்கு? எங்க போயிட்டு இருக்கு? எவ்வளவு கண்முன்னே அநீதிகள், அக்கிரமங்கள். தமிழ்நாட்டுக்கு இன்னைக்கு 8 லட்சம் கோடி கடன் இருக்கு. இந்த 8 லட்சம் கோடி கடன் 80 லட்சம் கோடி கடனாக மாறட்டும். தமிழ்நாடு திவாலாகட்டும். தமிழ்நாட்டில் மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடி, பொருளாதார சிக்கல் உருவாகட்டும். தமிழ்நாட்டில் உள்நாட்டு போர் வரட்டும். அப்படி வந்தால் கூட இந்த பொருளாதார நிலையிலிருந்து என்றாவது ஒரு நாள் மீள முடியும், வாழ முடியும், எழ முடியும். ஆனா இந்த நிலத்தோட அபரிமிதமான இயற்கை வளங்கள் சூறையாடப்படுது. என்ன செய்ய போறோம்? அடிமை இந்தியாவில் பிறந்து அடிமை இந்தியாவில் செத்து போனவன் நம் பாட்டன் பாரதி, அவன் அடிமை இந்தியாவில் பாடுறாங்க. காவிரி, தென்பண்ணை, பாலாறு, தமிழ் கண்டதொரு வையை புலநதி என மேவியாறு போல ஓட திருமணி செலுத்த தமிழ்நாடுங்கிறான். காவிரி, தென்பண்ணை, வையை, புலனின்னு பல ஆறுகள் தமிழ்நாட்டில் குறுக்கு நெடுக்குமாக ஓடி தமிழ்நாட்டை செழிக்க வைத்ததுங்கிறான். இன்னைக்கு ஆறுகள் எந்த அளவில் இருக்கு? தமிழ்நாட்டில் அத்தனை ஆறுகளையும் மணக்கொள்ளை நடக்காத ஒரு ஆறு உண்டா? அருகாமையில கேரளா இருக்குது, 44 ஆற்றுப்படுகை இருக்கு. ஆனா 44 ஆற்றுப்படுகையில எந்த ஆற்றுப்படுகையிலும் மண்ணை அள்ள முடியாது.
கேரளாவை காங்கிரஸ் ஆண்டாலும் சரி, கம்யூனிஸ்ட் ஆண்டாலும் சரி, மண்ணை எடுக்க முடியாது. ஆனா தமிழ்நாட்டில் மண்ணை கொள்ளடிச்சு கொண்டு போறான், மலைகளை தகர்த்து கனிம வளங்களை ஏத்துறான். என் அன்பு சொந்தங்களே, மண்ணை அள்ளி கொண்டு போறான். எப்படி போறான்? ஹெலிகாப்டர் இல்லையா, ஏரோப்ளேன் இல்லையா, சாலை மார்க்கமா போறான், லாரிகள்ல போறான். ஏன் காவல்துறை கண்டுகொள்றது இல்ல? திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை, அதிமுக போராடும். அதிமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை, திமுக போராடும். ஆனா என்றைக்காவது திமுக ஆட்சியிலே மணற்கொள்ளை இருக்கிறது, அதிமுக போராடிங்களை பார்த்தது உண்டா? அதிமுக ஆட்சியில மணற்கொள்ளை இருக்கு, திமுக போராடிங்களை பார்த்தது உண்டா? இதே தமிழ்நாட்டில் புதுக்கோட்டையை சேர்ந்த ஒரு ஐயா ஜகபர் அலி இந்த மணல் கொள்ளைக்கு எதிராக, வளக்கொள்ளைக்கு எதிராக போராடுறாரு. மாவட்ட ஆட்சியர்கிட்ட போய் மனு தர்றாரு. மனு கொடுத்துட்டு இந்த தேதியில போராட்டம் பண்ண போறோம் அறிவிக்கிறார். எந்த தேதியில போராட்டம் பண்ண போறோம் அறிவிச்சாரோ அதே தேதியில அவர் மேல லாரி ஏத்தி கொன்னான். எங்க பிழைச்சு வரோன்னு திரும்ப திரும்ப லாரி ஏத்தி அவரை கொன்னான். அதே போல தூத்துக்குள்ள கிராம நிர்வாக அலுவலர் VAO லூடுது, அவரும் வெட்டி சாய்க்கப்பட்டார். இந்த மண்ணின் வளங்கள் சூறையாடப்படுது. அடிமை இந்தியாவில் முன்னோர்கள் தூக்கல தொங்கினான், செக்கிழுத்தான், சிறைப்பட்டான், வலைப்பட்டான். திருப்பூர் குமரன் இந்த நாட்டின் கொடியை விடாது உயர விட்டான். எல்லாம் இந்த நாட்டு மக்கள் எல்லாம் வாழமிட்டு அன்னைக்கு வெள்ளக்காரன் நாட்டை ஆண்டான். யோசிச்சு பாருங்க, வரலாற்று பின்னோக்கி பாருங்க. வெள்ளக்காரன் நாட்டை ஆண்டான். 1 ஆண்டு 2 ஆண்டு இல்ல, 300 ஆண்டு. அந்த 300 ஆண்டு காலத்துல ஜாலியன் வாலாபாக்களை நம் முன்னோர்களை கொண்டான், நம் முன்னோர்களை தூக்கல போட்டான், சிறைப்படுத்தினான், வதைப்படுத்தினான், கொடுமைப்படுத்தினான், அடிமைப்படுத்தினான். ஆனா 300 ஆண்டு காலத்துல இந்த நாட்டின் சொத்துக்களை அள்ளி கொண்டு போனான், செல்வ வளங்களை அள்ளி கொண்டு போனான். ஆனா இயற்கை வளங்கள் மீது வெள்ளக்காரன் கை வைக்கல. அதே போல 2000 ஆண்டு கால தமிழ் சமூகம், இந்த 2000 ஆண்டு காலத்துல எண்ணற்ற மன்னர்கள் வந்தார்கள், படையெடுப்பை நிகழ்த்தினார்கள், போர் புரிந்தார்கள், சண்டையிட்டார்கள். வாதாபி எரிக்கப்பட்டது, உறையூர் எரிக்கப்பட்டது, மதுரை எரிக்கப்பட்டது, புத்த மடங்கள் தகர்க்கப்பட்டது, கோயில் உடைக்கப்பட்டது, தேவாலயம் முடிக்கப்பட்டது, எத்தனையோ வன்முறைகள், உயிர் பலிகள். ஆனா எந்த ஒரு மன்னனும் ஒரு மலையை தகர்த்து அரண்மனை கட்டல, ஒரு ஆத்துல மண்ணை கொள்ளையடிக்கல. அவன் இயற்கை வளத்தை அப்படியே விட்டு வச்சிருந்தான். ஆனா இன்னைக்கு நிலைமை என்ன? இயற்கை வளங்கள் சூறையாடப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு நாட்டில் போர் ஏற்பட்டு அந்த நாட்டில் அமைதி இல்லாம அந்த நாட்டை விட்டு இடம்பெயர்ந்தா கூட அந்த நாட்டில் போர் முடிஞ்ச பிறகு திரும்ப மீள் குடியேற்றம் செய்ய முடியும், போர் ஏற்பட்ட நாட்டில் கூட. ஆனா இயற்கை வளங்கள் சூறையாடப்பட்டு நீர் கெட்டு போய், நிலம் கெட்டு போய், காற்று மாசுபட்டு நாம் வெளியேறினா அந்த நிலத்துக்கு எந்த காலத்தையும் வர முடியாது. சென்னையில ஒவ்வொரு ஆண்டு டிசம்பர்னா அவ்வளவு பயத்தோடு அணுகிறோம். ஏன் காரணம் என்ன? ஏன்னா அடிப்படை வடிகால் கட்டமைப்பு இல்லை. சென்னையோட தாங்கு திறன் இவ்வளவுதான் தாங்கும்னா இவ்வளவு பேர் தான் இங்க வசிக்கணும். அதை பத்தி எந்த கவலையும் இல்லை. வடிகாலு, வாய்க்காலு, அந்த நீர் வழித்தடம் எல்லாத்தையும் துண்டிச்சிட்டான். எதுவுமே இல்லைங்க. நீர் மேலாண்மை இல்லை, கழிவு நீர் மேலாண்மை இல்லை. பள்ளிக்கரண சதுப்பு நிலம் இருக்குது. ஒரு சதுப்போல தன் நிலப்பரப்பை விட 10 மடங்கு நீரை சேமிக்கும். ஆனா சதுப்பு நிலத்தை குப்பையை கூட்டி மூடிட்டானே. வெள்ளக்காரன் ஆண்டாங்க இந்த நாட்டை. வெள்ளக்காரன் ஆண்டப்ப கூவம் சாக்கடை நதி. மதராசப்பட்டினம் படத்துல பார்த்துக்கலாம், நதி. லண்டன்ல புகழ்பெற்ற நதி தேம்ஸ் நதி. லண்டனின் தேம்ஸ் நதிக்கு இணையாக சொல்லப்பட்ட நதி கூவம். ஆனா இந்த திராவிட ஆட்சியில முற்றுமுழுதாக சாக்கடையாக மாறி நிற்கிறது. அப்ப என்ன செய்ய போறோம்? நம்ம தலைமுறைக்கான நம்ம வேலை என்ன? நமக்கு எதை பத்தியும் கவலை இல்லை. நமக்கு என்ன, ஜனநாயகன் படம் பார்க்குறோமா, பராசக்தி படம் பார்க்குறோமா? படங்கள் பாருங்க, தவறு இல்லை. பொழுத போக்குங்க. மன அழுத்தமா இருக்கா, மன உளைச்சா இருக்கா, நல்ல பாட்டை கேளுங்க, நல்ல நகைச்சுவை பாருங்க, பிடிச்ச படங்களை பாருங்க, தப்பு இல்லை. ஆனா கண்முன்னே அநியாயம் அக்கிரமம் நடக்கிறப்ப சகித்து கொண்டு போகாதீங்க. சகித்து கொண்டு போனா நம்மை போல குற்றவாளி யாருமே கிடையாது. நீங்க வாக்கு செலுத்துங்க, பிடிச்சவங்களுக்கு வாக்கு செலுத்துங்க, கண்மூடித்தனமா வாக்கு செலுத்தாதீங்க. தம்பி கூட குறிப்பிட்டார், திரைப்படத்துல எல்லாரும் தான் வந்தாங்க அப்படின்ட்டு. இப்ப நாம் தமிழர் கட்சி பொருந்தாது. ஏன்னா எங்க அண்ணன் படம் இயக்குனாரு, 4 படம் 5 படம் இயக்குனாரு, நான் வரல. எங்க அண்ணன் அநீதிக்கு தான் குரல் எழுப்பினார், அண்ணன் சீமான். அவர் குரல் எழுப்பினதை உணர்ந்து பக்கத்தில் நிற்கிறோம். நாம் தமிழர் கட்சியோட வாக்கு விழுக்காடு 8.2 விழுக்காடு வாக்கு. இன்னைக்கு 8.2 விழுக்காடு வாக்குக்கு தேர்தல் சந்தை மதிப்பு மிக குறைந்தது 1000 கோடி. நாம் தமிழர் கட்சி கூட்டணிக்கு வரதா சொன்னா 1000 கோடி கொடுப்பேன். யதார்த்தம், உண்மைதான். ஆனா நாங்க சமரசம் செய்யல. தோத்த கட்சி வளராது, எழாது, இதுதான் யதார்த்தம். ஆனா 1.1 நாங்க 8 விழுக்காடு அளவுக்கு உயர்ந்திருக்கோம். நாம் தமிழர் கட்சிக்கு மற்ற கட்சிக்கு என்ன மாறுபாடுன்னு கேட்கலாம். திராவிட கழகத்துல பெரியாருக்கும் அண்ணாவுக்கும் முரண்பாடு. அண்ணா வெளியேறாரு, வெளியேறி தனி இயக்கம், அது திமுக. அதே திமுகவில் பிற்காலத்தில் கருணாநிதிக்கு எம்ஜிஆருக்கும் சண்டை. எம்ஜிஆர் வெளியேற்றப்படுறாரு,
அது தனி இயக்கம் அதிமுக. அதே திமுக பிற்காலத்தில் வைகோவுக்கும் கருணாநிதிக்கும் முரண்பாடு, வைகோ வெளியேற்றப்படுறார், அது மதிமுக. இப்படி திமுகவும் அதிமுகவும் மதிமுகவும் தனிப்பட்ட முரண்பாட்டால் உருவான கட்சி. ஆனா நாம் தமிழர் கட்சி அவ்வாறு உருவாகல. நாம் தமிழர் கட்சி திட்டமிட்டு தீர்மானித்து தொடங்கப்படல. மே 18 எந்த தமிழனும் மறக்க கூடாத நாள். 2009 எந்த தமிழனும் கடக்க கூடாத ஆண்டு. 2009 மே 18ஆம் தேதி லட்சக்கணக்கான தமிழர்களை கொன்று முடித்துவிட்டு, அவ்வளவுதான், தமிழர்களை கொன்று முடித்து விட்டோம், உங்கள் புலிக்கொடியை இறக்கி விட்டோம், உங்கள் தேச கனவை நொறுக்கி விட்டோம், உங்கள் தலைவன் பிரபாகரனை கொண்டளித்து விட்டோம் என்று சொல்லி மண்ணை முத்தமிட்டு ராஜபக்ச சிரித்த நாள் மே 18. உலகம் முழுக்க வாழ்ந்த தமிழர்கள் கூணி குறுகி போய் எல்லாம் போச்சு என்று கதைய நாள் மே 18. வீட்டை விட்டு வெளியேற முடியாது, அவானம தாளாது உலக தமிழர்கள் கண்ணீர் வெடித்த நாள் மே 18. எந்த 18ல எல்லாம் முடிஞ்சுன்னு உலகம் நினைச்சிச்சோ அதே மே 18 குறி வச்சு 2010ஆம் ஆண்டு நாம் தமிழர் கட்சி பிறந்தது. 15 ஆண்டுகள பயணம். நாம் தமிழர் கட்சிக்கு வர்றப்ப எனக்கு 19 வயசு, நீங்க 34 வயசு நினைக்கிறேன். நாங்க போராடுற களம் இல்லை. காவிரி, முல்லை பெரியாறு, பாலாறு, கச்சத்தீவு, மீத்தேனி, கைத்தவரப்பணி, 8 வழிச்சாலை, உயிர்மொழித்த கோபுரம், ஸ்டெர்லைட், அணுகுல, அணுக்களி மையம், எல்லாத்துக்கும் மக்களோட களத்தில் இருக்கோம். சென்னை பெருவெள்ளம், தானே புயல், ஒக்கி புயல், நிவர் புயல், எல்லாத்துலயும் மக்களோட உதவி பண்ணிருக்கோம். நாங்க வெறுமனே தேர்தல் லாபரட்டம் தான் பெருசு நினைச்சிருந்தோம்னா நாங்க எப்படியோ போயிருக்கலாம். ஆனா சமரசம் பண்ணாம நிக்கணும்னு நினைக்கிறோம். இங்க திரை கவர்ச்சிக்கு பெரிய இது இருக்குது. விஜய் வர்றாரா, கூட்டம் வருது, வரும். விஜய் இல்லை, யார் வந்தாலும் வரும். நான் உதாரணம் சொல்லாம நினைக்கிறேன். இதே தமிழ்நாட்டில் ஆட்டுக்கார அலமேல்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்தில் நடிச்சது ஒரு ஆடு. அந்த ஆட்டை பார்க்க மக்கள் கூட்டம் வந்தாங்க. ஆட்டை ப்ரமோஷன் சொல்லிட்டு கூட்டு போறாங்க தமிழ்நாடு முழுக்க. போறப்ப ஆட்டுக்கார அலமேல் படத்தில் நடிச்ச ஆடாம்பா பார்க்க போகணும்னு கூட்டம் வந்துச்சு. யார் நடிகர் வந்தாலும் பார்க்க கூடுவான், அது இயல்பு. கூட்டம் எல்லாம் வாக்காக மாறாது. அதை தாண்டி நான் எளிமையாக கேட்கிறேனே, ஜனநாயகன் படம் வரப்போது 4 நாள்ல ஜனநாயகம் படத்தில் ஒரு காட்சி. விஜயை பார்க்க ஒரு பெரிய கூட்டம் வருது. வர்றப்ப அந்த கூட்ட நெரிசலில் 40 ரூபாய் இறந்து போடுறாங்க. இறந்து போன விஜய் என்ன பண்றாரு, அடுத்த காட்சியிலே வண்டி எடுத்துட்டு வீட்டுக்கு போயிடுறாரு. இந்த காட்சி திரைப்படத்தில் இருந்தா யாராவது ரசிக்க முடியுமா? ரசிக்க மாட்டீங்க. என்னப்பா கதாநாயகன் ஓடிட்டீங்கப்பா, ஓடிட்டாரப்பான்ட்டு. ஆனா நிஜத்தில் நடந்துச்சே. நம்மால்தான் சொல்றாரு, சூழல் சந்தர்ப்பம் வீரனை கோலையுமாக்காது, கோலையை வீரனுமாக்காது, அவன் யார் என்பதை காட்டும்னு. அதே போல கரூர் மரணங்கள்ல விஜய் திட்டமிட்டு செஞ்சாரு நான் சொல்ல வரல. அவர் வந்தாரு, அஜாக்கிரதையா இருந்தாரு, அலட்சியமா இருந்தாரு, நெரிசல 40 ரூபாய் இறந்து போயிட்டாங்க. இறந்து போன பிறகு ஒரு தலைவரா, ஒரு நல்ல பொறுப்புள்ள ஒரு மனிதர் என்ன பண்ணிருக்கணும், தன்னை பார்க்க இறந்து போயிட்டாங்க, களத்துக்கு போயிருக்கணும். ஆனா அவசரமா போயிட்டாரு, களத்தை விட்டு போயிட்டாரு. நான் போனேன், விடிய காலம் 3 மணிக்கு நான் போனேன். வரிசையா உடம்புகள் அடுக்கி வைக்கப்பட்டுச்சு. ஒரு குழந்தையோட உடம்புக்கு மாலை போட முடியாம கிட்ட போய் தடவி போய் அழுதுட்டு நகர்ந்து போனாங்கிட்டு. அப்ப அந்த மரணத்துல விஜய் காரணம்னு சொல்லல, அதுக்கு நான் தார்மீக பொறுப்பேற்கிறேன். என்ன பார்க்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னு ஒரு தலைமை பண்போடு கருத்து, அதை சொல்லல. உடனடியா அந்த இது சமயத்துல வழக்குனோட கட்சிக்காரங்கள் தலைமுறை ஆயிட்டாங்க. தாவேக்காரங்க ஒருத்தங்க அந்த மருத்துவமனை இல்லை. பொதுச்செயலாளர் புஷி ஆனந்த் 1 மாசம் ஆளை காணும். நாம் தமிழர் கட்சி மீது அடக்குமுறை ஏவப்பட்டுச்சு. அதிமுக ஆட்சி காலத்தில் நான் குண்ட சட்டத்தில் உள்ள இருந்தேன், 68 நாள் சிறையில் இருந்தேன். இதே பாஜக ஆட்சி காலத்தில் கடந்த 1.5 ஆண்டுக்கு முன்னாடி இந்தியாவோட உச்சபட்ச விசாரணை என்ஐஏ நாம் தமிழர் கட்சியோட நிர்வாகிகள் வீட்டில் சோதனை போட்டுச்சு. விசாரணை கூப்பிட்டாங்க, என்ஐஏ விசாரணை. நான் 8 மணி நேரம் உள்ள இருந்தேன். விசாரணை முடிச்சு வெளில இது அமித்ஷாவோட பழிவாங்கும் போக்கு, பாஜக அரசின் பழிவாங்கும் போக்குன்னு என்ஐஏ அலுவலக வாசல்னு கண்டிச்சோம். விஜய் கடந்த கரூர் மரணங்களுக்கு பிறகு பாஜக வார்த்தையை பயன்படுத்திருக்காரா, பேசுவாரா? திருப்பரங்குன்றம் மலையில தர்கா இருக்கிறத இடமாற்றம் செய்யணும்னு ஹெச்ராதா சொல்றாரு, அதை கண்டிக்க மாட்டார். அப்ப திரைப்படம் வேற, நிஜ வாழ்க்கை வேற. திரைப்படத்துல 100 பேரை கொண்டாலும் கேஸ் கிடையாது. நிஜத்துல ஒரு சின்ன அடிதடி வந்தாலும் கேஸை போட்டுருவான், உள்ள வச்சிருவான். நிஜ வாழ்க்கை வேற, அது வேற. படத்துல ஜனநாயகம் படத்துல 1000 பேரை அடிச்சு பறக்க விடுவார் விஜய், தனி ஒரு ஆளா. நிஜத்துல பவுன்சர் இருந்தாலும் வெளில வருவார். இந்த கலை யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு தத்துவத்துக்கும் கோட்பாட்டுக்கும் ஓட்டு போடுங்க. நாம் தமிழர் கட்சி நாங்கள் பேசிட்டோம்னு ஓட்டு போட வேண்டாம். நாம் தமிழர் கட்சி குறித்து பகுப்பாய்வு பண்ணுங்க, விமர்சனம் வைங்க, கேள்வி கேளுங்க. நாங்கள் விமர்சனத்துக்கு பதில் சொல்றோம், கேள்விக்கு விட அளிக்கிறோம். அதே போல எல்லா கட்சியும் விமர்சனத்தை உட்படுத்துங்க.
ஒரு சரி மனசாட்சிக்கு சரி இவங்க மக்களுக்கு ஆனவங்க அப்படின்னு உணர்ற பட்சத்தில் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்குத்தாங்க. நாங்க தோத்தாலும் ஜெயிச்சாலும் களத்தை விட்டு போகப்படுறதில்லை. இந்த மண்ணுக்காக மக்களுக்காக போராடுறது எங்கள் பிறவை பயன் நிற்கிறோம். அதனால வரலாறு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கு. கவியரசு கண்ணதாசன் வந்து காமராசரை காலத்தின் கடைசி கவனினர். அதே போல வரலாற்றின் கடைசி வாய்ப்பு தமிழீழம் மீள்வதற்கு எழுவதற்கு கடைசி வாய்ப்பு நாம் தமிழர் கட்சி. இந்த பிள்ளைகளை தோக்கடிச்சிடாதீங்க. தோக்கடிச்சாலும் களத்தில் அனுப்போம். இங்க பேசி பயன் இல்லை, பேச்சு காற்றோடு கரைஞ்சு போகும். சட்டமன்றத்தில் பார்லிமெண்ட் பேசினா அது வந்து தீர்வை நோக்கி போகும். அதை உணர்ந்து தெளிந்து சிந்தித்து முடிவெடுங்க. நபிகள் சொல்றாங்க, ஒரு நொடி சிந்தனை என்பது ஓராண்டு இறைவணக்கத்தை விட சிறந்ததுங்கிறது. ஒரு ஆண்டு முழுமைக்கும் தொழுகை நடத்துவதை விட ஒரு நொடி பொழுது சிந்திப்பது மேலாக இருந்துக்கிறார். நீங்க சிந்திங்க, சிந்தித்து முடிவெடுங்க. நன்றி, வணக்கம்.